வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, வீட்டில் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு எது இருந்தாலும் சரி, அதை வச்சு நினச்ச உடனே ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தால் உடனே செய்கிற மாதிரி ஒரு இனிப்பு கச்சாயம் தாங்க செய்ய போகிறோம். இது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா நைட்டோடு நைட்டாக உட்காந்து இந்த மாதிரி இனிப்பு கச்சாயம் தான் செஞ்சு ஊருக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்வீட் ஷாப்லாம் வாங்கிட்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்வீட் ஷாப்பும் இருக்காது. இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். வாங்க இதை நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு ஆப்ஷனல், வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டையும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னாக்க கலக்கி ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ப்ளஃபியாக அப்படியே உப்பி வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க. நம்ம சர்க்கரை மெல்ட்டாக மாவு ரொம்ப தளர்வாகும். கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு போண்டா நல்லா வரும். பாருங்கள், சர்க்கரை கரைய மாவு நல்லா தளர்வாகி வருது. நீங்கள் இல்லைன்னா நைட்டே பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் சுடலாம். காலையில் பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் சுடலாம். சோடா மாவு சேர்க்கலன்னா சொல்ல வரேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு துளி மாவு எடுத்து போட்டு பார்க்கலாம். இப்போ மேலே வருது. இப்போ கரண்டியால் எடுத்து ஊற்றலாம். அடுத்தது உடனே ஊற்ற வேண்டாம். முதல்ல ஊற்றுனது மேலே இப்படி ஒதுங்கினதுக்கப்புறம் அடுத்தது ஊற்றலாம். நீங்கள் அடி அகலமான ஒரு வாணலியை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வராது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திருப்பி போடலாம். இதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் விட்டு திருப்பி போடலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும். எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சுடவே காலியாயிரும். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். சர்க்கரையும் அளவாக சேர்த்துக்கிட்டிங்கனாக்க திகட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி ஊற்றலாம். பாருங்கள் எப்படி உப்பி வருது. இப்போ இதுங்களையும் அதே மாதிரி திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். மெதுவாக திருப்பி போடணும். இப்போ பார்த்திங்கன்னா கலரே ரொம்ப ஒரு அழகான கலராக இருக்குது. அவ்வளோதாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா செஞ்ச உடனேயே காலியாயிரும். அருமையான சுவையில் இனிப்பு கச்சாயம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.